தலைவர்களின் சிலையை எதற்காக ஒரு நகரத்தில் வைக்கிறார்கள், ஒரு கிராமத்தில் வைக்கிறார்கள்? வீதியிலே அனைவரும் பார்க்கின்ற விதமாக ஏன் சிலைகள் அமைக்கப்படுகின்றன? நமக்கு சிலை என்றாலே கோயில் சிலை தான் நினைவுக்கு வரும். கோவிலில் கடவுளினுடைய சிலையை எளிதில் நாம் பார்த்து விட முடியாது. கோவிலுக்குள் நுழைவதே பெரும் போராட்டமாக இந்த மண்ணில இருக்கிறது. அதுல கருவறையில் இருக்கக்கூடிய சிலையை, ஆண்டவனுடைய சிலையை, நாம் வணங்குகின்ற அந்த கடவுளினுடைய சிலையை காண்பதற்கு அத்தனை போராட்டத்தையும் அத்தனை கட்டணத்தையும் கொடுத்துத்தான் ஆண்டவனின் சிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு யார் கல்வியை பெற்றுத் தந்தார்களோ, யார் நமக்கு சுயமரியாதையை பெற்றுக் கொடுத்தார்களோ, அவர்களது சிலைகள் ஒவ்வொரு நகரத்திலும், ஊரிலும், கிராமத்திலும், வீதியில் இருக்கும் பொழுது அவர்கள்தான் நமக்கான வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்த கடவுள்கள் என்று நாம் போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் சிலைகள் வீதியில் வைக்கப்படுகின்றன. வேற எதுக்கு வைக்கிறாங்க? வேற எதுக்கு வைக்கிறாங்க? எந்த சாமி நமக்கு சாப்பாடு போட்டுச்சு? எந்த சாமி நமக்கு கடவுள் கல்வி கடவுளை திறந்து வைத்தது? எந்த சாமி நமக்கு வாழ்வாதாரத்தை பாதுகாத்து நம்மளுக்கு தெரியாது. காலம் காலமாக கோயிலுக்கு போறோம், காலம் காலமாக சாமி கும்பிடுறோம், காலம் காலமாக வேண்டுதல் வைக்கின்றோம். வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்தது? ஆனால் நாம் என்றைக்கு கல்வி கற்கிறோமோ, என்றைக்கு பட்டய படிப்பு படிக்கிறோமோ, அன்றைக்கு நமது வாழ்க்கை மாறி போகிறது. படிச்சாதான மாறுது? கோயில்ல போய் தேங்காய் உடைச்சா மாறுதா? இல்லையே. அப்ப யார் நமக்கு கல்வி கொடுத்தார்களோ, யார் நமக்கு வேலை வாய்ப்பில் நமக்கான இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்தார்களோ, அவர்கள் தான் இந்த மண்ணின் உண்மையான காவல் தெய்வங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதைவிட வேற என்ன கடவுள் இருக்க முடியும்? என்னுடைய தாத்தா படிக்கல, உங்க தாத்தா படிக்கல, உங்க தாத்தாவோட அப்பாவும் படிக்கல, என் தாத்தாவோட அப்பாவும் படிக்கல, முப்பாட்டங்கள் படிக்கவில்லை, வேலைக்கு செல்ல முடியவில்லை, மரியாதைக்குரிய வாழ்க்கையை வாழ முடியலங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்ச உண்மைதானே? இன்றைக்கும் படிக்காதவர்கள் நிலை என்னவாக இருக்கிறது? படிக்காதவர்கள் அதிகாரத்தை பெற்றுவிட முடிகிறதா? செல்வத்தை ஈட்டிவிட முடிகிறதா? மரியாதைக்குரிய இடத்தில் வாழ்ந்துவிட முடிகிறதா? இல்லையே. கல்வி இல்லை என்றால் சமூகத்தில் மரியாதை கிடைப்பதில்லை. கல்வி இல்லை என்றால் பதவிகள் கிடைப்பதில்லை. கல்வி இல்லை என்றால் செல்வங்களுக்கு வழி இல்லை. கல்வி இல்லை என்றால் உயர்வுக்கு வழி இல்லை என்றால் கல்வியை கொடுத்தவன்தானே கடவுளாக இருக்க முடியும். அந்த வகையில் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கருடைய சிலைதானே இந்த மண்ணினுடைய காவல் தெய்வமாக இருக்க முடியும்.